வணக்கம் நண்பர்களே. என்னடா ட்ரெயின் உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்களா? மதுரை டு போடி ட்ரெயின் யாருக்கு விட்டாங்களோ இல்லையோ, எங்களுக்கு நல்லா யூஸ் ஆயிடுச்சுங்க. போடியில் எங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க, எங்கள் அண்ணன் வீடு இருக்குது. அங்கே போகிறதுக்கு தான் அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம். சரி, போடிக்கு வந்தாச்சு. வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ராஜாராணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் ராஜாராணி விளையாட நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வந்த வேலை என்ன, அம்முவோட பாப்பாவை பார்க்க வந்துட்டோம். பாப்பாவை வாங்கி நான் மடியில் வச்சோன்னே என் பொண்ணு, அம்மா ப்ளீஸ்மா என்கிட்ட கொடுமான்னு பாப்புக்குட்டி கொஞ்சி, அந்த குட்டி பாப்பா அந்த குட்டி அம்மாவை வாங்கி அவங்க கையை தொட்டு பார்க்குறாங்க, காலை தொட்டு பார்க்குறாங்க, கண்ணை தொட்டு பார்க்குறாங்க. அப்படியே அது பார்க்கும் போதே என்னடா நம்ம இப்படி தான் இருந்திருக்கோமா, ஏம்மா நான் இப்படி தான் இருந்தேனாம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. என் கையை வேறு தொட்டு, அம்மா பாப்பாவை தொடுமா, இவ்வளோ அழகாக இருக்குது பாருமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கு அதிசயமாக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள் எப்படி கொஞ்சுதுண்டு. எனக்கு அதை காட்டிலையும் சந்தோஷமாக போச்சு. நம்ம பாப்புக்குட்டி எப்படி பாப்பாவை கொஞ்சுதுன்னு பாருங்கன்ட்டு. ஆமாங்க, இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பாப்புக்குட்டி ஏதாவது பாப்புக்குட்டி கொஞ்சிருந்தா எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் அது எப்படி பார்க்குது, அன்பாக பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமாக மடியில் வச்சுருந்துச்சுங்க. சரி என்ன வந்துட்டோம், பாப்புக்குட்டியை பார்த்துட்டோம். அவங்க குழந்த பிறந்து கரெக்டாக 13 நாள் ஆகுதுங்க. வந்து எல்லோரும் சந்தோஷமாக பாப்புக்குட்டியை பார்த்துட்டு கடைசியாக திருப்பி அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை நான் உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவங்க எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோன்னு கவலையாயிட்டாங்க. சரி பாருங்கடா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோண்டான்ட்டு கிளம்பி வந்துட்டோம். காலையில் மதுரையில் இருக்கிற ட்ரெயின் போடியில் வந்து நின்றுது. திருப்பி ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் காலையில் வந்துட்டு எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு கிளம்பிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது போடியிலேருந்து மதுரையிலேருந்து போடிக்கு டிக்கெட் வந்து ஜஸ்ட் 35 தாங்க. அதே மாதிரி 1.5 hours வந்து இறங்கிடுறோம். நாங்கள் உசிலம்பட்டிலேருந்து ஏறி வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லா சொந்தங்களும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சந்தோஷமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ட்ரெயினுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது மதுரையிலேருந்து போடிக்கு போகணுன்னா ட்ரெயினை யூஸ் பண்ணுங்கள். நல்ல என்ன சொல்கிற கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜங்ஷன்லேருந்து போகிறதுக்கு போடிக்கு போகிறதுக்கு பஸ்ஸும் இருக்குங்க. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ட்ரெயினில் போன அனுபவம் இருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.